வணக்கம். இந்த வாரத்துடைய மற்றொரு ரிலீஸ் பெருசு. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் ஸ்டோன் பெஞ்ச் பேனர்ல தயாரிச்சிருக்கிற ஒரு படம். சிங்கள மொழியில நெலும் குலுனு அப்படிங்கிற பேர்ல எடுக்கப்பட்ட படம். இன்னைக்கு தான் அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி பல பாராட்டுகளை வாங்கின படம். ஆக்சுவலி நான் ட்ரீம் வாரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு இது தமிழில் ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க இந்த படத்தோட இயக்குனர் இளங்கோராம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணேன். பட் அப்போவே ஆல்ரெடி ஸ்டோன் பெஞ்சில் இது ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் பரவாயில்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், தமிழ் எடுக்கிறாங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அப்போலேருந்தே ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see this மூவி. இந்த பெருசு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர்லாம் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கட்டில் இந்த படத்துடைய பிளாட் என்னன்னு லைட்டாக ஹிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கட் மட்டும் அடல்ட்ஸ் ஒன்லி. பெருசு சுனில், வைபவ் அண்ணா தம்பி படத்துலையும் தான். அவங்க ரெண்டு பேருடைய வைஃப், குழந்தைங்க, அப்பா அம்மான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவனுடைய அப்பா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. வயசானவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது பெருசாக என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஆனால் அது இல்லை மேட்ரு. அவர் இறக்கும்போது எரெக்ஷனோடைய இறந்து போகிறாரு. அது கொஞ்சமும் இறங்காமல் எரெக்ஷனாகவே இருக்குது. இந்த தர்ம சங்கடமான சூழலை இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் எப்படி சமாளிக்கிறாங்க, அதை சமாளிக்க அவங்களுக்கு வந்து தடைகள் என்னென்ன, கடைசியில் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஹாப்பி எண்டிங் எல்லாருக்கும் கிடச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பெருசு. வைபவ் ஃபேர்லி பாப்புலரான ஹீரோ. அவர் தான் இந்த படத்தை ஆங்கர் பண்ணி கொண்டு போவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ. அவர் அண்ணனா வர சுனில் தான் இந்த படத்தோட ஹீரோ. எப்போ பார்த்தாலும் போதையில் இருக்கிற வைபவ் கேரக்டரை விட சுனில் அவருடைய கேரக்டரை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிப்பை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தார். அம்மா வர நக்லைட்ஸ் தினம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். தென் முனிஷ்காந்த் எப்பவுமே அவருக்கான ஒரு ஜோனில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா, அதை செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் வர காட்சிகளில் அது ரொம்ப நல்லாவே இருந்தது. சித்தியா வர தீபா சங்கர், ஃப்ரெண்டாக வர பாலசரவணன், வைபவ் வைஃபா வர நிஹாரிகா, சுனில் வைஃபா வர சாந்தினி, சில காட்சிகளில் வர கருணாகரன், ரெடின் கிங்ஸ்லி, சுபத்ரா, நோசியான நெய்பராக வர ரமானு, மற்றவங்க எல்லாருமே சொன்ன வேலையை மட்டுமே செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு சீனில் சுவாமிநாதன் சொல்கிற ஒரு டைலாக் அட்டகாசமான டைமிங் அண்ட் டெலிவரி. கே சுந்தரமூர்த்தியோட இசை இன்னும் கூட கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருந்திருக்கலாம். அண்ட் அருண்ராஜோடைய பாடல்கள் ரெஜிஸ்டர் ஆகலை. இப்போ இருக்கிற சூழலில் நம்ம சென்சார் அனுமதிச்சிருக்கிற இடத்துக்கு எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் ஒரு அடல்ட் காமெடியை கொடுத்தது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி போக ஸ்கோப் இருந்தாலுமே கூட அதில் டெம்ப்ட் ஆகாமல் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். பட் அதே அளவுக்கு காமெடியும் பாராட்டுற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஷியோவில் தான் இருக்குது. நல்ல அடல்ட் காமெடிக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற, ஸ்கோப் இருக்கிற கதை தான். ஆனால் பெரும்பாலான டயலாக் ஹியூமர் ரொம்ப ஃபோர்ஸ்டாகவே ஃபீல் ஆச்சு. இந்த கேரக்டர்ஸோடைய சங்கடத்தை இன்னும் சிக்கலாக்க எப்போ பாரு ஒட்டு கேட்குற பக்கத்து வீட்டு அம்மா, சாவில் சந்தேகப்படுற சித்தப்பா, ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்குற ஆள், அவருடைய பிரச்சனை, இறந்து போனவரால் அவமானப்பட்ட உள்ளூர் டீனேஜ் பையன்னு பல ஸ்டேக்ஸை உள்ளே கொண்டு வந்தாலுமே கூட அது அவ்வளோ ஆர்கானிக்காக கதையோட பிளெண்ட் ஆகலை. இதில் திடீர்னு சாமியாரை கூட்டிகிட்டு வர சீன்லாம் டோட்டலாக நான் சிங்காகவே போச்சு. ஸோ ஒரு 10 காமெடி வருதுன்னா அதில் ஒரு 3-4 மட்டுமே ப்ராப்பராக லேண்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது. சுனிலை தவிர மற்ற கேரக்டர்ஸ் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகிறதுனால இந்த 4:10 காமெடி ரேஷியோவுக்கு நடுவில் திடீர்னு சென்டிமெண்ட் மொமெண்ட்லாம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணதும் டோட்டலாக ஒர்க் ஆகலை. டுவர்ட்ஸ் த எண்ட் சுபத்ரா கேரக்டரை வச்சு வர ஒரு சில சீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபன்னியாக ஃபீல் ஆச்சு. பட் படம் முடிகிற விதம் எனக்கு அபத்தமாக தான் இருந்தது. தமிழில் கொஞ்சம் லவுடான ஒரு மூடில் நிறைய டைலாக்ஸ் போட்டு எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும். ரன் டைமும் இதை விட 1/2 மணி நேரம் கம்மி, டைலாக்ஸும் ரொம்ப கம்மி. ஒரு மலையாள படம் மாதிரி ரொம்ப இயல்பாக ஃபன்னியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எடுக்கப்பட்டிருக்கும் அந்த படம். அண்ட் அந்த படத்தோட எண்டிங்கும் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த பெருசு போன ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் ஒரு சுமாரான அடல்ட் காமெடி படம். ஒரிஜினலில் இருந்த அந்த சட்டிலிட்டி, வீரியம் இங்கே மிஸ்ஸிங். லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அடல் சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்த பிளர் வேற பண்ணியிருந்தாங்க பாருங்க, அது ஒரு நல்ல ட்ரை ஹியூமர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி எல்லா காமெடிக்கும் சிரிப்பு வர பேரின்பம் வேண்டாம், அங்கங்கே சிரிப்பு வர சிற்றின்பம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்கள்.